இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். அதிகாரம் 8. இன்று அன்புடைமை. குறள் எண் 78. இன்று ஒரு குறள். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் வரம் தளிர்த்தற்று. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், மனத்தில் அன்பு இல்லாதவரது உயிர் வாழ்க்கை வலிய பாலை நிலத்தில் பட்டுப்போன மரமானது தளிர்த்தது போன்றதாகும் என்கிறார். மனத்தில் அன்பு இல்லாதவனுடைய வாழ்க்கை, உயிர் வாழ்க்கை பாலை நிலமாய் வலிய வளமான பாலை நிலத்தில் பட்ட மரம் தளிர்ந்தது போன்றதாகும் என்கிறார். அதாவது பாலை நிலத்தில் பட்ட மரம் எப்படி தளிர முடியும்? சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு அற்புதமான உதாரணம் கொடுத்துருக்கார் பாருங்க. அதாவது ஒரு மனிதனிடத்தில் அன்பு எல்லா உயிர்களிடத்திலும், மனிதன் சொல்ல அவர் எல்லா உயிர்களிடத்தும் மனத்தில் அன்பு இல்லாதது உயிர் வாழ்க்கை. மனத்தில் அன்பு இல்லாதவரது உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் பட்ட மரம் தளிர்ந்தது போன்றதாகும் என்கிறார். மனத்தில் அன்பு இல்லாதவனுடைய வாழ்க்கையை எதற்கு உதாரணமாக சொல்கிறார்? பட்ட மரம் தளிர்ந்தது போன்றதாகும் என்று சொல்கிறார். எவ்வளவு அற்புதமான குறள் தெரியுமாப்பா! அவர் அந்த உவமையை கண்டிருக்கிறார் பாருங்க. அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. பாலை தான் வறண்ட பாலைவனம். அந்த பாலைவனத்திலே போய் எப்படி வளமான பாலை நிலம் சொல்கிறாரு, வலிய பாலை நிலம் சொல்கிறாரு. அந்த பாலை நிலத்திலே போய் எப்படி பட்ட மரம் துளிர்விடும்? தண்ணீர் இல்லாமல் அங்கு பாலை நிலத்தில் தண்ணீர் இருக்காது. அப்புறம் பட்ட மரம் வளர்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதனைத்தான் அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். மனத்தில் அன்பு வேண்டும். அந்த அன்புதான் நம்மை காப்பாற்றும். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும். அந்த அன்புதான் நம்மை நல்லபடியாக வாழ்க்கையில் துணை புரியும் என்கிறார். அன்பற்ற வாழ்க்கையே அல்ல. அதனைத்தான் அவர் அன்புக்கு அது பாலைவனத்திற்கு ஓமையாக, பாலை நிலத்திலே போய் பட்டமரம் வளர்வதை ஓமையாக கொள்கிறார். என்ன அற்புதம் தெரியுமா? இதுதாங்க அவருடைய தெய்வப்புலவரினுடைய முத்திரை பதித்துள்ளார். என்ற அனைத்து குறள்களிலும் 1330 குறள்களிலும் அவர் முத்திரை பதித்துள்ளார் என்பது உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு நிகழ்வுங்க. மறக்க முடியாத மனிதனுக்கு கூறிய அறிவுரைதான் திருக்குறள் மாதிரி ஒரு புத்தகம் இதுவரை நான் பார்த்ததில்லை. எல்லோருமே ஏற்கனவே இதை பரப்பிய திருக்குறள் முனுசாமி இருக்கார்ல, முனுசாமி தான் அவர் பேர். அவர் திருக்குறள் முனுசாமினே தன்னுடைய பெயரை மாற்றி வைத்து கொண்டார். அவரும் சொல்லலை, மற்றவர்களும் எந்த தமிழறிஞர்களுமே திருக்குறளுக்கு இணையான ஒரு நூல் இல்லை என்று தான் சொல்கிறார்கள். திருக்குறளுக்கு இணையான ஒரு நூலே இல்லைங்க. அதாங்க அவ்வளவு அற்புதமான சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஜனாதிபதி இருக்காங்க முர்மு அவர்கள் சதாலி மொழின்னு நினைக்கிறேன், அவருடைய தாய்மொழி பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள். அந்த மொழியில் கூட நம்ம தஞ்சை மாவட்டத்தில் ஒரு இயக்கம் அவர் புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த மொழியிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இப்போ எல்லா மொழிகள் கிட்டத்தட்ட 58 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு 29 மொழிகளில் அயல்நாட்டு மொழிகள், 29 மொழிகள் உள்நாட்டு மொழிகள்.
இப்போ 58 மொழிகளிலேயுமே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது என்றால் அதனுடைய வளமையை நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். தயவு செய்து நம்முடைய தமிழக மக்களே, மற்றவங்க உதாரணம் காட்டுகிறாங்க. வடநாட்டுக்காரங்களும் சரி, அயல்நாட்டுக்காரங்களும் சரி, திருக்குறளை உதாரணம் காட்டுகிறார்கள். தாங்கள் தினமும் ஒரு குறள் படியுங்கள், அதனுடைய அற்புதத்தை தெரிந்து கொள்ளுங்கள், அதன்படி வாழுங்கள், உங்களுடைய மனமாற்றமே அடைந்து வருங்க. எனக்கெல்லாம் முன்னாடி மாதிரிலாம் அந்த கோபம் என்பதே கிடையாது. ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம், நாம் இருக்கு வரையும் அறத்தோடு வாழ்வோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துவிட்டேன். அதுபோல் நீங்களும் வாங்க, நீங்களும் என்னை போன்னு சொல்லல, திருவள்ளுவருடைய அறிவுரையை ஏற்று நீங்களும் வாங்க. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.